சென்னை முகப்பேரில் பார்க்கிங் பிரச்சனையில் நீதிபதியின் மகன் மற்றும் மனைவி நடிகர் தர்ஷனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். தர்ஷனிற்கும் எதிர்த்தரப்பினருக்கும் என்ன பிரச்சனை, விவரிங்க. கண்டிப்பாக பிரபல ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் மூலம் பிரபலமானவர் தர்ஷன். இவர் 3க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இவர் சென்னை முகப்பேறு கிழக்கு பகுதியில் வசித்து வருகிறார். அந்த பகுதியில் அவர் வீட்டின் அருகே டீ கடை ஒன்று இயங்கி வருகிறது. அந்த டீ கடை அருகில் வழக்கமாக அந்த டீ கடை அருகில் வாகனத்தை நிறுத்துவார். இன்று வழக்கம் போல் அந்த டீ கடை அருகே வாகனத்தை நிறுத்த செல்லும் போது அந்த டீ கடையின் அருகே மற்றொரு வாகனமானது நின்று கொண்டிருந்தது. அந்த வாகனம் யாரது என கேட்டு அப்பக்கம் பக்கத்தில் விசாரித்து வந்திருந்தார். இந்த நிலையில் டீ கடையில் நீதிபதியின் மகன் ஒருவர் அந்த காரை நிப்பாட்டிவிட்டு டீ குடிக்க சென்றுள்ளார். அவரிடம் சென்று காரை எடுக்குமாறு கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே தகராறானது ஏற்பட்டது. இதில் கை கலப்பான நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இருவரிடம் ஜேஜே நகர் போலீசார் மருத்துவமனையில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் இருவர் மீதும் 2 தரப்பினர் மீதும் ஜேஜே நகர் போலீசார் விசாரணைக்கு 2 தரப்பினரும் கூட்டியிருந்தனர். 2 தரப்பினரும் காவல் நிலையம் வந்திருந்தனர். அப்போது 2 தரப்பினரும் விசாரித்து பிறகு அவர்கள் மீது தர்ஷன் மற்றும் அவரது சகோதரரான லோகேஷ் மீது பெண் கொடுமை சட்டம் மற்றும் உட்பட 3 வழக்குகள் பதியப்பட்டு, மேலும் அந்த நீதிபதியின் மகனான ஆதிச்சுடி மற்றும் லாவண்யா மகேஸ்வரி 3 பேர் மீதும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இவர்கள் மீது இவர்களை இன்றைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்.